எனக்கு நான் தொலைஞ்சு போன மாதிரி ஃபீல் ஆகுது. அங்கே ஏறு, செக் பண்றேன். என்னாச்சு? கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. வாய்ஸ் கேக்குதா? என் வாய்ஸ் கேக்குதா இல்லையா? ரொம்ப டைம் இல்லை என்கிட்ட. எங்க இருக்கு? கொஞ்சம் பாருங்க. இதெல்லாம் எங்க அம்மா எனக்கு கொடுத்த பொருட்கள். இது இப்ப கூட சுத்துதுன்னு நம்பவே முடியல. இதெல்லாம் என்னை யோசிக்க வைக்குது. நம்ப முடியல நீ ஐலாண்ட் வந்துட்டேன்னு. மிச்ச நாளெல்லாம் இங்கே இருப்பியா? இதுக்கப்புறம் லைஃப் எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனா எனக்கு ஒரு புது வேலை கிடைச்சிருக்கு. ஆனா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பிராண்ட் இந்த ரியூனியன் ரொம்ப அழகா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கான். இது என்ன இது? ஓ, இது ரைன் இது எனக்காக பண்ணது. அப்போ நாங்கள் சீனியராக இருந்தோம். நானும் அவனுக்கு ஒன்று செஞ்சு கொடுத்தேன். எவ்வளோ சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கு. இதை பத்திரமா வச்சிருக்கேன். நாங்கள் பிரிஞ்சு 4 வருஷம் ஆச்சு. இப்போ ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். என்ன ரயனுக்கு இது தெரியுமா? என்ன இந்த ட்ரிப்பு ஃபுல்லாக என் தலையை தின்னலான் இருக்கியா? இல்லை, உங்க அண்ணன் தலைய தின்ற. பாரு, பேய் வந்துருச்சு. இந்த போதும் அவன் தங்கச்சியை பார்க்க வந்திருக்கான். எப்படி இருக்க? நீ வந்துட்டல, அத ரொம்ப நல்லா கூட மிஸ் பண்ணல போல. ஹே அனிதா, நீ இவ்வளோ ஹாட்டா எப்படி இருக்க? மத்தவங்க எல்லாம் எங்க? இருந்தாலும் இந்த வண்டி ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஆனா லுக்கு தான் சரியில்லை. அப்புறம் நான் உனக்காக கேட்ல ஒரு நல்ல வேலை ஆஃபர் வச்சிருக்கேன். அப்போ இது ஒரு மாதிரி இருந்திருக்கும். எல்லாருக்கும் நீயே பே பண்ணியிருந்தா. ஓ நிஜமா மச்சி, நேற்று அவளை நான் பதம் பார்த்துருக்க கூடாது. மச்சான் நிஜமா சொல்லணும்னா என் மனசுல கூட இதான் ஓடிட்டுச்சு. பாரு டாமி, அவன் அவ்வளோ ஒன்றும் கெட்டவன் இல்லை. அவங்க அவனை ஜெர்மனிலேருந்து இங்கே அனுப்பியிருக்காங்க. அதுவும் நமக்காக. தெரியுமா, இதில் கேசட் பிளேயர் இருக்கு, ஒரு சின்ன ஏசி மெஷின் இருக்கு. இதோட கெட்டது என்ன இருக்கு மச்சா? வெறும் இதுதானே. சரி, அதெல்லாம் விடு. இப்போ நம்ம எங்க போறோம் அது சொல்லு. அட, நீ போய் உன் இமெயிலை செக் பண்ணு. இல்லனா நாம எல்லா இடத்தையும் பார்க்க போறோம். எல்லாத்தையும் பார்ப்போம். 2 நாள்ல இங்க இருக்கிற கேசல், உடஞ்சு போன கட்டடம், இதெல்லாம் பார்க்கலாம். அதுல உன்னுடைய மனசு நிறைவேலனா அப்புறம் பார்க்க போலாம் கின்னஸ் பெருவரி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வண்டியில ஒரு ரீயூனியன் செம்ம சூப்பரா இருக்க போகுது. அதுவும் யூரோப்ல. ஆனா இதுல அவ்வளோ நல்ல விஷயங்களை நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம்னு உனக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்குன்னு சொல்றியா? எனக்கு தெரியும், இது நீ கண்டிப்பா கேட்ப. நம்ம வெறும் நண்பர்கள். கடைசியா நல்ல நேரம் முடிகிற ஒரு டைமும் வந்துருச்சு. என்ன கேட்குற? எனக்கும் என்ஜாய் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஓ யா, நீ இப்படி சொல்ல முடியாது. நானும் மனுஷன் தானடா, எனக்கும் 1000 ஃபீலிங்ஸ் மனசுல இருக்கு. அதுக்கு என்ன? சரிதானே? தெரியும் எனக்கு. அவன் இன்னும் காதலிச்சுட்டு இருந்தான். ராயன் கோகேட்ல காதல் இருக்கு. ராயனுக்கும் காதல் வந்துருச்சு. இத்தனை லட்சத்தை வச்சுட்டு நாம முடிச்சிருவோமா?
ஹேய் ஏய் எப்படிடா இருக்க? ஹலோ பிரதர், இவ்வளோ நாளுக்கு அப்புறம் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஏய் எவ்வளவு ஹேண்ட்ஸமா ஆயிட்டப்பா நீ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, உன்னை எப்படி கூப்பிடுறது? டாக். சூப்பரான விஷயம். இவ்வளவு நாள் கழிச்சு என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களே. புதுசா நாம என்ன பண்ண போறோம்? எனக்கு இப்ப வரைக்கும் ஐடியா இல்ல. ஏய் செக். வா, அதை என்கிட்ட கொடு. சரி வா. இது உன்னோடதா? முன்னோட பரவாயில்ல. ஹலோ. ஏய் ஹலோ. ஹாய் ராய். ஹாய். ராயன், எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? ஓகே. ஹாய் ஹாய். ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஹாய். யோ, ஏர் பேக் சூப்பர். நம்ம கூட ஏன் இவன் திருப்பி வரான்? கேஸோட செலவு அவங்க அப்பா கொடுக்குறாரு, அதனால தான் அவனும் இருப்பான். சரி, அப்புறம் என்னப்பா, இங்க இருந்து கிளம்பிடலாமா? Yes. சீக்கிரம் ஏறுங்க. வாங்க. அப்புறம் ஃப்ளைட் எப்படி நல்லா இருந்தது? இருந்துச்சு. ஓ, நல்லா இருக்குல்ல? ஆமா. ஓ, பிரமாதம். இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. பாரு. போலாம் गाइस, பார்ட்டி பண்ணலாம் இப்போ. சொல்லிட்டே இருப்பியா? பார்ட்டி பார்ட்டி பார்ட்டி. ஏய், எங்கடா வந்திருக்கோம் நாங்க? அட வழிய விடுறா. வழி விட்டாதானே. அதுக்கு என்ன தலைமையில ஒன்று பாத்ரூமுக்கு கடிப்பேன்? போற மாதிரி பாத்ரூம் அவசரம் பாய்சன் கிடையாதுடா, நீ ஒரு பெரிய பாய்சன். இந்த இடம் ரொம்ப ஹாண்டடா இருக்கு. நான் இங்க பாத்ரூம் யூஸ் பண்ண முடியாது. என்னையா இவ்வளவு மோசமா இருக்கு? நீ எப்படி இருக்க? வா. ஏய், ரொம்ப காஸ்ட்லியான ஜாக்கெட் நான் போட்டிருக்கேன். ஹலோ. நம்மளோட பிளான்ல இந்த இடம் இல்லையே. ஏய் மச்சி, எல்லாரும் இங்களோட பாருங்கடா. இதை என்ன சொல்லுவீங்க? நல்லா இருக்கு. ஹேய், ஹேய். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பிரேக்கப் ரா. அட நல்லா இல்ல. பண்ணு பண்ணு, இப்போவும் ஆட்டம் தான். ஏய், இங்க இவ்வளவு வாட்சஸ் யாருதுப்பா? செக். அவங்க எல்லாம் கேக்குறாங்கப்பா. முதல்ல இதை பாரு, சேம் மூஞ்சி மாதிரியே இருக்கு பாரு. யாருப்பா இது? கண்ணு குளிர்ந்துடுச்சு. சாரி, நம்ம பேசுறதுக்கு அவ்வளவு டைமே கிடைக்கல. கிராஜுவேஷனுக்கு அப்புறம் நானும் டெரிக்கும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் பாரு, மறந்துடு அதெல்லாம். இப்போ கூட ட்ரிப் வரும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி நம்ம சொல்ல முடியும். சரி, நான் உள்ள போறேன். ஓ,
நான் ஆன்லைன்ல ஒரு சிகாகோ ஆர்டிக்கல் பார்த்தேன், அதோட ஒரு ஆடும் பார்த்தேன். கோச்சிங் ஜாப்க்கு ஏதோ ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னன்னா நான் எங்கள் அப்பாக்காக வேலை பண்ணோம், அதனால நிஜமாவா? சரிதான். அங்க நிறைய பாப்புலர் கோச்சஸ் எல்லாம் இருக்காங்கல்ல. என்னன்னா எனக்கு ஃபேமஸ் ஆகிற வாய்ப்பே கிடைக்கல எனக்கு. நான் வேற யாரையோ தேடிட்டு இருக்கேன். ஏய் இங்க பாரு, இது என்னது? இந்த ட்ரிப்போட ஞாபகம் இதுதானே? இதெல்லாம் கே அவங்க யூஸ் பண்றது. இத்தனை வருஷம் கழிச்சு கூட நீ திருந்த மாட்டல்ல? உன் பின்னாடியே இருக்கானே. உனக்கு தெரியுமா எவ்வளோ பொண்ணுங்க இங்கே வேலை பண்ணுறாங்க? இது எவ்வளோ? €10 உங்களுக்காக. தம்பி ஓகே. நன்றி நண்பா. நல்லா இருங்க. சர்க்கஸ் சீக்கிரமே சுருவாக போகுது. யாராவது இருக்கீங்களா? ஹலோ, இது ரொம்ப நல்லா இருக்கு. அது கண்டிப்பா நல்லா இருக்கு. இது எவ்வளவு சொல்லுங்க? எனக்கு தோணுது அது சேலுக்கு இல்ல. விடுங்க, விக்கிற பொருள் தானே. நீயும் சேலுக்கு இருக்கியா? ஏ டோட், எல்லாமே விற்க முடியாது டார்லிங். €50. ஆமா உங்களுக்கு எதுக்கு அது தேவை? அது பெண்கள் போட்டுக்கிறது. உனக்கு நான் என்ன சொன்னேன்னு புரியலையா? இது விற்பனைக்கு இல்ல. 100. என்ன பண்ற? நான் டிசைன் பண்ற புது ட்ரெஸ்க்கு இது நல்ல மேட்ச் ஆகும். சரி, €100 உனக்கு தான். அது நீலக்கண்ணு பொண்ணுக்கு கொடுத்துட்டாத. இதனால உனக்கு கஷ்டம் இல்லைல்ல? கொஞ்சம் கூட இல்ல. இது ஒரு சாதாரண வேலை. €20 கொடுத்தா நான் உன்ன ஃபியூச்சர் சொல்ல. தேங்க்ஸ். ராயன், இதே பேரு தானே? நீ அவங்கள ரொம்ப விரும்புற. என்ன நாங்க திரும்பி ஒன்னாயிருவோமா? அட, இந்த ஒரு பொருளுக்காக இவ்ளோ பணத்தை செலவு பண்ணுவாங்களா? என்னடா இது இவ்வளோ அழகா இருக்கு? இரு, இது நான் வாங்கலையே. இவனா ஏமாத்துறானா? அட, இதனால எந்த மாற்றமும் இல்ல. எனக்கு அது தெரியுது.
இருந்து கிளம்பி போ போ. இதை எடுத்துக்கோ. சாக். இது அங்கே போகிறேன். ஆமா நான் சொன்னேன். யோ டூட், இது என்ன நடந்துட்டு இருக்கு? திடீர்னு ஒரு அதிசயமான குரல் கேட்குதே. டூட், டூட், ஏதாவது ஹெல்ப் வேணுமா? நான் எதுக்கெல்லாம் காசு கொடுத்தனோ அதை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. ஹே, நான் ஒரு நல்ல பொருளே கொடுத்துருக்கேன். 10 மடங்கு அதிகமானது. அவ கண்ணை விட அழகானது. அப்படின்னா இங்க இருந்து கிளம்பு குழந்தை. பாருங்க. சொன்ன இல்லை இங்க இருந்து கிளம்பேன்னு. வாப்பா இங்க இருந்து போயிடலாம். வாங்க போலாம். வா. ஏய், என்ன பண்ற? பாரு. பாரு, அதை கொடுத்துடு. நல்ல பையன் இல்லை, கொடுத்துடு. நான் என்ன சொன்னனோ அதை செய். பெரிய ஹீரோவாக நினைக்காத. ஓடுங்க இருந்து. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஓடு. ஏய், உங்களுக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுக்கணுமா? ஓடு ஓடு ஓடு. ஓடு. சீக்கிரம் சீக்கிரம் வண்டி எடுங்க. இது கிடைச்சிச்சு எனக்கு. Oh my god. ஜாக், நீ என்ன பண்ண? என்னாச்சுப்பா? என்ன நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா? எனக்கு தெரியல. இறந்துட்டாங்களா? நிஜமா நீ ஒரு முட்டாள். இது என்னோட தப்பு இல்ல, அவங்க தான் குறுக்கா வந்தது. இது எனக்கு சரியா படல. இப்போ நான் என்ன பண்ண சொல்லுங்க? இப்போ நாம என்னதான் இதுல பண்றது? என்ன யோசிக்கிறது? நடுங்க எல்லாரும் போலாம். Guys, இவங்க உயிரோட தான் இருக்காங்க. நீ எனக்கு வேணும். நீங்க ஒன்னொன்னவே சமீரா உங்க எல்லாருக்கிட்டையும் பழி வாங்குறான். கைஸ், நாம இங்க இருந்து போகணும். வாங்க வாங்க சீக்கிரம் ஓடுங்க. ஓடுங்க வேகமா வேகமா ஓடுங்க. குடிங்கடா அவங்கள. விட்டுறாதீங்க. குடிங்கடா. எடு எடு. சீக்கிரம் 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 சீக்கிரம். என்ன அவங்க சரியாயிருவாங்களா? அத பாத்தியா? அது கேட் எப்படி பிடிச்சிருந்துச்சு? அதெல்லாம் நல்லா ஆயிட்டோம்டா. எனக்கு நம்பிக்கையே இல்ல. அவங்கள நம்ம விட்டு வந்திருக்க கூடாது. நம்மளுக்கு ஒரு வேற வழி இல்ல. ஆனா அவன் என்ன சொல்லிட்டு இருந்தா? கைஸ், அதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த கேள்வி ஏதோ சொல்லிட்டு நம்ம கூட யாரும் பகை எடுத்துக்குவாங்கன்னு. இல்ல, அவங்க ரொம்ப பாவம். அட, அததான் நானும் சொல்றேன். இருங்க, என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஆமா, ஆனா ஒரு வயசானவங்களை இந்த மாதிரி பண்றது நியாயமா? அதே மாதிரி இந்த மாதிரி விட்டுட்டு தப்பிச்சு வர்றது ரொம்ப தப்பு. அந்த கேள்வி சொல்லிச்சு நம்மள ஒருத்தவங்களா பின்னாடி துரத்திட்டு வராங்க. அது ஒரு சாபம் மாதிரி இருந்தது. சாபம் மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பனிமூட்டத்தை பார்த்ததே இல்லை. நான் கூட பார்த்ததில்ல. நான் சொன்னேன்ல, இது ஒரு புகை எலி, சாபம் இல்ல. ரைன், நம்ம திரும்பி போயிடலாமா? நான் முன்ன போவதான் போறேன். என்ன சொன்ன? எனக்கு தெரியல. பெருசா இருக்கும்னு தோணுது. ஏண்டா வயிறெல்லாம் கலக்குது. பாருங்க, இது ஏதோ பிரச்சனையா தான் இருக்க போகுது. நான் இந்த மாதிரி பார்த்தது இல்லப்பா. இத சுலபமா எடை போடக்கூடாது. அங்க என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ரியலா இருக்கு, நான் சொல்றேன். Come on. என்ன ஆச்சு? இதுக்குள்ள நம்ம ஊர் போய் சேரணும் ஆயிடுச்சு. இப்போ நீ இது சொல்லாத நாங்க எல்லாம் மாட்டிக்கிட்டோன்னு. நாம தொலைஞ்சிட்டோமா? நம்ம தொலைஞ்சு போல.
இப்ப நம்மளுக்கு தெரியல நம்ம எங்க இருக்கோம்னு. டானி அந்த மேப்பை கொடு. சக், வெளியே என்ன பாக்குற? தெரியலப்பா, எனக்கு நான் வெளியில எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கேஸ் ஸ்டேஷன் இல்லைன்னா ஜங்ஷனுக்கு போகணும் இல்லையா? ஆ அப்படின்னா கேம்ப் கிரவுண்ட்ல போய் நாம கொஞ்ச நேரம் இருக்கணும். இந்த ஃபாக்னால நம்ம தாண்டிட்டோமோ என்னவோ. வாய்ப்பு இருக்கு. செம்ம சூப்பர். பாரு, ஃபாக் எல்லாம் போயிருச்சு. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? எனக்கு தெரியல ஜோ. நிஜம் சொல்லணும்னா எனக்கும் எந்த ஐடியாவும் இல்லை. ஆனா இப்போ வரைக்கும் வேற சிட்டிக்கு வந்துட்டோன்னு மட்டும் தெரியுது. நண்பா, நம்ம மேல இருந்து ஏதோ போயிட்டு இருக்கு. கொஞ்சம் வாய் மூடுறியா சக்? அரே சத்தியமா சொல்லிட்டு இருக்கேன்டா. சக், இங்க பாருப்பா, இங்க எந்த காமெடி கிளாஸும் போகல, புரிஞ்சுதா? அட, எனக்கு அங்க ஒரு ஷேடோ தெரிஞ்சிச்சு. நிஜமாவா? சக், இது நீ சொன்ன மாதிரி அது ஒரு ஷேடோவா இருக்கலாம். அது கண்டிப்பா ஒரு பெரிய ஷேடோ தான் இருந்துச்சு. அது நம்ம மேல இருந்து போயிடுச்சு. நான் அதை பார்த்தேன். பறந்து நினைச்சா? இதெல்லாம் உன்னாலதான் ஆச்சு. என்னால? ஆமா, நீ இந்த ஜிப்சி ஸ்டோரி சொன்னதுக்கு அப்புறம் எல்லார் மைண்ட்லயும் இதே தான் இருக்கு. நண்பா, நீங்க சொல்றத பார்த்தா எல்லாம் ஏன் தப்பா? நண்பர்கள் என்ன? ஐயோ, இத பார்த்தா விசித்திரமா இருக்கே. இத பார்க்கும்போது எனக்கு என்னவோ அந்த சின்ன பையன் மேல சந்தேகமா இருக்கு. அவன் தனியா ஓடிட்டு இருக்கான். அட, எனக்கு தெரியும்டா. நாங்க எங்க இருக்கிறோன்னே தெரியாது. கீழே இறங்கி யார்கிட்டாவது கேட்கணும். நம்பவே முடியல. உங்களுக்கு வெளியே போகிறதுக்கு பயமா? சரி. இல்ல அனிதா, நில்லு. ஹே, அவன் அப்படியே என்ன சொல்லிட்டு இருந்தான்? அவன் ஏன் போயிட்டான்? என்ன நடக்குறீங்க? அரே, நான் என்ன சொன்னேன்? இதெல்லாம் இப்ப என்ன ஆயிடுச்சு? பயங்கரமா இருக்கு. ஒரு கழுகு மாதிரி இருக்காது. என்ன சொல்ற? இதெல்லாம் ஒரு பறவையால பண்ண முடியுமா? கேட், அத பாத்தியா நீ? வாய் மூடுங்க. யாராவது போன்ல சிக்னல் இருக்கா? அப்படியெல்லாம் வாய்ப்பு இல்ல. இந்த கதை உண்மைதான் போல தெரியுது. இல்ல, இது இருக்க முடியாது. அரே, இந்த 991 நம்பர் ஏன்டா கிடைக்க மாட்டேங்குது? 999112. இங்க பாருங்க, அந்த பறவையோட உடம்பு கிடைக்கிற இடம் அது. கவனி, நம்ம இந்த சிட்டிக்கு எங்கயாவது பக்கத்துலயாவது வந்திருக்கோமான்னு சொல்லு. நான் சொன்னேன்ல, நம்ம மேல சாபம் வந்துடுச்சு. இல்ல டேய், இது நம்மள கூட சாவடிச்சிரும். ஷாக்! என்ன அந்த கேள்வி சொன்ன மாதிரி பாத்தியா? அது வந்துருச்சு. அனிதாவை பார்த்த தானே எப்படி சாவடிச்சிச்சுன்னு. அது என்னாச்சு பாத்தியா? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு கழுகு வந்துட்டு அனிதாவை சாவடிச்சு. அதை பார்த்து கூட இப்போ நீங்க எல்லாரும் எனக்கு சும்மா இருக்க சொல்றீங்களா? என் பேச்ச கேளுங்க. நம்ம இங்க இருக்கிற வரைக்கும் அது அங்க இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்ல. நாம சேஃபா இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதனால என்ன பண்ண முடியும் நீ பாத்தில்ல? பிரையன் சரியா தான் சொல்றான். எல்லாரும் அமைதியா இருங்க. அந்த அந்த பட்டனுக்கு அர்த்தம் என்ன? என்ன? எமர்ஜென்சி கால் பட்டன். அது அங்க இருக்கு. ஆனா இதுல வெறும் ஒரு நம்பர் தான் தெரியுது. இல்லப்பா, அது சேட்டலைட் போன். அதுக்கு எந்த ஒரு சிக்னலும் தேவையில்லை. அப்புறம் எதுக்குப்பா யோசிக்கணும்? உடனே அழுத்துறேன். இது எந்த மொழிடா? பஹாரி பாஷை. இது வேற பாஷை தான். உங்களுக்கு யாருக்கான ஜெர்மன் தெரியுமா? இங்க யாருமே இல்ல. இது ஒரு ரெக்கார்டட் மெசேஜா தான் இருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் போயிருச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ண போறோம்? சொல்லுங்கடா. இப்போ நம்ம என்ன பண்ண நம்ம போறோம்? எதுவும் பண்ண முடியாது. நம்ம வெறும் ஊர் கிடைக்கிற வரைக்கும் டிரைவ் பண்ண போறோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் நம்ம ப்ராப்ளமா இருக்காது. சரி,
ஏன் உங்ககிட்ட வேற ஏதாவது ஐடியா இருக்கா? டேய் நம்ம ஒரு பெரிய ஃபாரின் கண்ட்ரில மாட்டிருக்கோம், அதுவும் ஒரு பெரிய கலுக்கு கூட நம்ம பின்னாடி விழுந்திருக்கு. இது நமக்கு புரியுற வரைக்கும் நம்ம வெறும் ட்ரை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். டூட் போலாம் வா. பிரையன், நாம எதுக்கு நின்னோம்? டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆட எனக்கும் தெரியல. அது நம்ம செத்துட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கு. இப்படி நடக்கிற வாய்ப்பெல்லாம் இல்ல. முதல்ல நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பணும், அது திரும்பி வரதுக்கு முன்னாடி. பாரு கேட், இப்படியே ஓட்டிட்டு இருந்தா ரிம்மு கெட்டிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம ஒரு டயர் மாத்தி ஆகணும். என்ன? உங்ககிட்ட வேற எதுவும் ஐடியா இருக்கா? சரி, இங்க இருந்து முதல்ல யார் வெளியில போக விரும்புறீங்க? ஐ எம் சாரி, என்னால வெளியே போக முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் டயர் மாத்தினது இல்ல. சரி, நானும் சேஞ்ச் ஆகல. எனக்கு வண்டி ஓட்ட கூட தெரியாது. சரி, அப்ப நான் பாக்குறேன். வேணாம். போக மாட்டேன். இல்ல, நான் போறேன். ராக் பேப்பர் சீசர்ஸ். ஓகே. சிஸ்டர்ஸ் பண்றத நிறுத்து. அப்ப நீ இதை நிறுத்து. ஜாக் அங்க இருக்கு. சரி, எடுத்துக்கோ. இது நம்ம டச்ல இருக்கலாம். இதையும் தான். ஃபிளாரா இருக்கிறதுலே இதான் பெஸ்ட்டு. எந்த டயர்? ரைட் சைடில் பின்னாடி வீல். அப்ப பஸ் டோர் கிட்ட இருந்து தூரமா இருக்கு. நீ தனியாக பண்ணிடுவே இல்லை? ஏய், இவன் பண்ணிடுவான்டா. பார்த்து பத்திரமா. டூட், என்னடா உன் பிரச்சனை? என்ன? டியூட், செக் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு. அவ போயிட்டான்னு நம்பவே முடியல. தெரியும், ஆனா நாம ஏதாவது பண்ணணும். யாருமே எதுவுமே பண்ண முடியாம இருந்தோம். உனக்கு எப்படி தெரியும்? நான் பார்த்துட்டேன். ஓவர். உனக்கு தெரியுமா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து 2 பேரை ஒண்ணா சேர்த்தோன்னே? சீரியஸ்லி? என்ன இந்த நிலைமையில கூட என் கூட ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கியா? இது நம்ம 2 பேரோட கடைசி நாள் கூட இருக்கலாம். அட இங்க பாருங்கப்பா, அது மேலதான் இருக்கு. அதான் சொல்றேன், அது திரும்பி வந்துடும். சீக்கிரம் முடிச்சிடு. ஏதாவது பாத்தீங்களா? சரி, நீ சீக்கிரம் முடிச்சிடு. பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ உள்ள வந்து இப்பவே. முடிய போகுது இருப்பா. போ. ஆனா இன்னொரு போல்ட் இருக்கே.
எனக்கு எதுவும் தெரியல. எப்பா எனக்கு பயமா இருக்கு. என்ன பண்ற டாமி? அது என்னது? ராயன் வெளியில போகாத. அரே கேளு டாமி, டாமி, இது சரியில்லைன்னு தோணுது. இப்போதைக்கு நாம மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். டாமி, விடுங்க என்ன, விடுங்க என்ன, நகருங்க. என்ன தடுக்க கூடாதா? இது தெரிஞ்சுதான். இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. இன்கேஸ் நீ கீழே போயிருந்தனா அவன் இடத்துல நீ நம்மளால இருந்திருப்ப. முடிஞ்சதை முயற்சி எப்படியாவது பண்ணோம். முயற்சி பண்ணலாம். உனக்கு தெரியல அந்த கேள்வி நம்ம மேல சாபம் போட்டிருக்கு. அந்த பெரிய கழுகு வந்துட்டு என்னோட ஸ்கூல் கிராஷ் சாவடிச்சு என் கண்முறையா சாவடிச்சிருக்கு. அதை கூட பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அப்புறம் டாமியை பத்தி பேசாத. டாமி ஆல்ரெடி இறந்து போயிட்டு இருந்தான். அது உனக்கு தெரியாது. சும்மா இருடா நீ. நான் உயிரை காப்பாத்தேன், அதுக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சும்மா இருங்க. சத்தம் போடாதீங்க. ஏய், விட்றா. Please. சொன்னா கேளுங்க. ராயன், நம்ம இங்க வந்தது எல்லாரும் சண்டை போடுறதுக்கா? சொல்லு. கேட் சரியா சொல்றான். இப்ப நாம உயிரோட இருக்கணும்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும். புரிஞ்சுக்கோங்க. வண்டி ஏடு. இங்க இருந்து நம்ம வேகமா போகணும். எடு, சீக்கிரம் எடு. நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த வண்டி ஆனே ஆக மாட்டேங்குதுடா. நில்லு. அங்க ஒரு வீடு தெரியுது. நம்ம ஒரு வாட்டி அங்க போய் பார்க்கலாம், நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும். போறான்னு நினைக்கிறேன். ஹலோ, ஓ, ஹலோ. ஹாய். ஏதாச்சும் வேணுமா உங்களுக்கு? ஐம் சாரி, நாங்கள் இந்த பக்கம் வந்திருக்க கூடாது. ஓகே, ஏதாச்சும் ப்ராப்ளம்? நாங்கள் உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா. அங்க இரு. தேங்க்யூ. தேங்க்யூ. என்னாச்சு? நீங்களா நல்லா இருக்கீங்களே? உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபோன் இருக்கா? இல்ல, இது ஒண்ணுதான். ஓகே. உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? இல்ல, நாங்க ஜஸ்ட் ஃபோன் பண்ண போதும்.
கடைசியா மாட்டிக்கிட்டீங்களா? அட செத்தோண்டா. ஜினா, நாதியா செத்துட்டா. ரோட்ல விழுந்து கிடந்தா. இவன் தான் கொன்னான். என்ன நீதான் நாதியாவை கொன்ன. அந்த கிழவியா இறந்துட்டாளா? வாய்ப்பே இல்ல, அங்க போனப்போ உயிரோட இருந்தா. நாதியாவை நீங்க கொன்னீங்களா? சாக விட்டுட்டு போயிட்டாங்க. இங்க பாருங்க, எங்க பேச்சு அது கேளுங்க. ஆக்சிடென்ட்டா தான் இருக்கணும். இது தொல்லை பண்ணாம இருந்திருந்தா இந்த மாதிரி ஒண்ணும் ஆயிருக்காது. ஓ, எல்லாம் என்னால ஆனதா? இப்போ உங்களுக்கு என்னன்னு காட்டுறேன் பசங்களா. சொல்லு, எங்க இருக்கே? என்னது? மெடலை பத்தி கேக்குறேன், எங்க இருக்காது? அந்த பொண்ணு, அந்த பிரவுன் கண்ணு அவகிட்ட இருக்காது. அவ செத்துட்டா. எங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் இறந்துட்டாங்க. பாருங்க, எல்லா கணக்கும் சரியாயிருச்சு. எங்களை போக விடுங்க. கணக்கு சரியாயிருச்சுன்னு நினைக்கிறியா? இல்ல அப்படி இல்ல, நாங்க தப்பிச்சு வந்திருக்கோம், சோர்வா இருக்கோம். பாவமா? பாருங்க, போலீஸ் இப்ப கூப்பிட்டாகணும். கரெக்டா சொன்னேன். இந்த டைம்ல நம்ம போலீஸை தான் கூப்பிடணும். நாங்க எங்க விதத்துல வேலை செய்வோம். அதுவும் இங்க? சொல்லு. நில்லுங்க ப்ளீஸ். அவ சாபம் கொடுத்துட்டா. ஹெய்லி, என்ன? நீ போலீஸ கூப்பிடு, வேற யார் வேணாலும் கூப்பிடு. ஆனா நம்ம பின்னால வரத அது நிறுத்தாது. இந்த விஷயம் சிமிரா, ராக், நீ இதுக்குதான் சரியா இருக்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இது ஒரு ஆக்சிடென்ட் தான். நாங்க ஒண்ணும் பண்ணல. எங்களை அந்த சாபத்துல இருந்து காப்பாத்துங்க. உனக்கு சாபம் கொடுத்தவங்க தான் இதை எடுக்க முடியும். அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் நீங்களாம் சாக போறீங்க. கிளம்புங்க இங்க இருந்து. கிளம்புங்க. பத்திரிக்கை கொடுக்கணுமா? கிளம்பிங்க இருந்து. நீங்க எங்களை எங்க கூட்டிட்டு போறீங்க? இந்த ஊரை நல்லா சுத்தி பார்க்க போறோம். இரு, கேளு. அந்த மெடல் எங்க இருக்குன்னு நாங்க சொன்னோம்னா ஓ, அந்த மெடல் உனக்கு தெரியுமா அது எங்க இருக்குன்னு? இது முன்னாடியே எனக்கு ஏன் சொல்லல? இதனால இப்போ ஆட்டமே மாறி போச்சே. நாங்க உங்களுக்கு அதை பத்தி சொன்னா எங்களை போக விடுவீங்களா? கண்டிப்பா. அது எங்க கிட்ட சேஃபா இருக்கு. அப்படியா? நீ எடுக்கிறியா இல்ல நாங்க எடுத்து கொடுக்கவா? என்ன சொல்லட்டும், இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் காதல் சொல்லுவாங்களோ? இவ எனக்காக தான் பிறந்திருக்கா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க இருந்து கிளம்பணும்னா நம்மளுக்கு வேற வழியே இல்ல. சரி, சந்தோஷம். ஜீனா ஒன்னு அவ கூட கூட்டிட்டு போக போறா. முடியாது. அப்புறம் நாங்க என்ன கூட வா, ஊரை சுத்தி பார்க்க போலாம் வா. ஆனா நம்ம ஒரு ஒப்பந்தம் பண்ணோம். அவ மெடலை எடுத்துட்டு வந்து அந்த மெடலை என்கிட்ட கொடுப்பா. அதுக்கப்புறம் உங்களை தான் நான் விட்டுடுவேன். ஒப்பந்தம் ஓகேவா? என்னை கூட்டு போங்க. உன்னையா? இதை பாக்குறியா? இது ஒரு கன். இதனுடைய குறியில உன்னுடைய தலை இருக்கு. அதனால வாயை மூடிட்டு என் கூட வா. இல்லைன்னா வேற வழியில சொல்ல வேண்டியதா இருக்கும். ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சிடு. புரிஞ்சுதா? தெரியும் இது கஷ்டமானது. நாம எங்க இருக்கோம்? நம்ம இங்க வந்துட்டோம். வாங்க பசங்களா, பேர்ட் ஃபீடருக்கு வருக வருக. பொறுமையா வாங்க. பாதை மேடு பள்ளமா இருக்கு. இந்த மாதிரி மேடு பள்ளத்துல உன்னுடைய செருப்பு வேலைக்கு ஆகாது. புரிஞ்சுதா? நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். கிளம்புங்க சீக்கிரம். Come on. அது சேஃபா இருக்கு. அது எங்க இருக்கு? தோற இது. சீக்கிரம். வேணாம் வேணாம். இந்த மனுஷன் லூசா? ஏய், நீங்க இப்படி எங்களை விட்டு போக கூடாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ஒரு வழி இருக்கும்.
ஏய் குழந்தை, உங்க பையனும் இதோடு முடியுது. பாரு, நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருந்தது. நல்ல விஷயம் என்னன்னா சாபத்துல இருந்து விமோச்சனை கிடைக்க போகுது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா இவங்களால நம்மள கொல்ல முடியாதுன்னு. ஆமா, அவன் சொல்றத வச்சு பார்த்தா நம்ம எல்லாரையும் கொல்ல போறான். ஏய், நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருந்தது. நான் போய் சொன்னேன். இந்த ரத்தத்தை பார்க்க முடியாது எனக்கு. எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. வாங்க இங்க இருந்து கிளம்பிடலாம். நீ எங்களை தனியா இங்க விட்டுட்டு அப்படி போக முடியாதுடா. எனக்கும் இங்க இருக்க பிடிக்கும். அதான் சொன்னேன் இல்ல, எனக்கு ரத்தத்தை பார்க்க முடியாது. வாந்தி வர மாதிரி ஆயிடும் எனக்கு. வயிற்றுல ஒரு வித்தியாசமான ஃபீல் வந்துடும். பாய் பாய். அது உனக்கு எதுக்கு தேவை? அத பத்தி நீ யோசிக்காத, ஓகே? நீ சொன்னதை செய்வேன்னு நான் எப்படி நம்புறது? நீ அதை நம்பிதான் ஆகணும். அப்ப பண்ணலனா இங்க இல்ல, கொன்று. இப்ப நாம என்ன பண்றது? கைத்து அவுக்கிறதுக்கு சீக்கிரம் ட்ரை பண்ணுங்க. அடே நம்ம சத்தம்டா இங்க. எனக்கு தோண்டு நம்ம பொழைப்போன்னு. இவ்வளவு சீக்கிரம் நம்பிக்கை இழந்துருவியா? முதல்ல அவனோட உயிரை காப்பாத்துரு. பாரு, நீ இது சீக்கிரமா பண்ணணும். என்னால எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ண முடியுமா? ஜோவோட கலட்டு. ஓ கம் ஆன், சீக்கிரம் பண்ணு. ஓடிங்க இருந்து. கேட், சீக்கிரமா. இப்போ என்ன நடந்தது? ஒருத்தி குறைஞ்சா. என்ன பண்ணாங்க? அவன் இந்த பக்கம் தான் வரான். நம்ம கிளம்பணும். போலாம். ஓடுங்க இந்த பக்கம். சீக்கிரம். எங்க மறைஞ்சிருக்கீங்க கூட்டு பறவைகளா? இவங்க ஒண்ணு நம்மள கொன்னிட்டு இருக்காங்க. ஹேலி வந்து கரெக்டா சொன்னான். ஏய், கொஞ்சம் அமைதியா இரு, புரிஞ்சுதா? சத்தம் போடாதீங்க. மெல்லமா. நம்ம மூச்சு யானை மாதிரி இருக்கு. வெளியே வாங்க, எங்க இருந்தாலும் வாங்க. இங்கதான் எங்கேயோ இருக்காங்க. எனக்கு உங்க இதய துடிப்பு கேக்குது.
உயிருக்காக கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கீங்களா? என் பேச்சு கேக்குதா? நான் சொல்றது கேக்குதா இல்லையா? மாட்டினீங்களா உங்களெல்லாம் கட்டி போட்டு வச்சிருப்பேன்டா. கிளம்புங்க. இங்க தப்பிக்கிறதுக்கு வழி தேடணும். அவங்க எங்க இருக்காங்களோ தெரியாது. சீக்கிரம் வந்துரு. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. அட நில்லு. சீக்கிரமா போலாம் வா. இங்க பாரு, யாரையும் காப்பாத்த முடியாது. நீயும் நானும் மட்டும் தான் இருக்கோம். வா போலாம். மறைஞ்சுக்க. என்ன சேவ் பண்ணதுக்காக நன்றி. நம்ம இங்கிருந்து கிளம்பணும். கேட் அப்புறம் ஜோவை தேடணும். ராயன், ஆ, உனக்கு ரத்தம் வந்துட்டு இருக்கு. என்ன? இது கழட்டு சீக்கிரம். இது சீக்கிரம் கழட்டு. புடி. சாக். இது எப்படி இருக்கு? ஃபீல் கூட ஆகல. பாரு, இப்போ நீ இதை கட் பண்ணலனா எங்களுக்கு கூட இந்த வைரஸ் ஏறிடும். அப்புறம் இதனால நாங்களும் சத்துருவோம். நீ ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்த. புரியுது. சரி, நம்ம ராயனு சாக்கை தேடணும். முதல்ல நாம பாதுகாப்பா இருக்கணும். என்ன பண்ணலாம்? எந்த வழியும் கிடைக்கல. நினைக்கிறேன் அந்த வழியில நம்ம போகணும். என் மேல நம்பிக்கை இருக்கா? சரி வா, யோசிக்காம ஓடலாம் வா. அவங்க ரெண்டு பேருமே நம்ம போக முடியாது. சரி ஓகே, சரி வா, நாம திரும்ப போயிடலாம். ஆனா திரும்ப போனா நம்மள விட மாட்டாங்க. கீ சாக்கு கிட்ட இருக்கு. இங்க கொஞ்சம் பாரு. குண்டடி பட்டிருக்கு. சிஸ்டர், இங்க பாரு, நான் இருக்கேன்ல, பயப்படாத. நாம போய் தேடலாம் வா. ஓகே வா. கேட்டியா நீ? வா போலாம். நீ என்ன பண்ற? உயிரே போயிருக்கும் உன்னால. ஆனா நீ இந்த கல் எடுத்து என்ன அடிக்க வர? ரயன் எங்க? நான் இங்க இருக்கேன். இவனை யாரும் சுட்டிருக்காங்க? உன் மேல புல்லட் பட்டுச்சா? எனக்கு ஒண்ணு இல்ல. எனக்கு ஆனா ஒண்ணு இல்ல. எனர்ஜி தான் கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கும். நம்மளால இப்ப எதுவும் செய்ய முடியாது. நம்ம திரும்ப போயிடலாம் வாங்க. வா போலாம். வா, கிளம்பலாம் கிளம்பலாம்.
எப்படியோ நம்ம சந்திச்சிட்டோமே செல்லம். எங்களையே தனியா விட மாட்டேங்கிறீங்க. இது எங்களோடது ஏதோ உங்ககிட்ட இருக்கு. இதுவா? உனக்கு இதுதானே வேணும்? ஏன் இது உனக்கு அவ்வளவு முக்கியம்? என்னத்துக்கு? சீக்கிரமே உனக்கு அதை பத்தி தெரிஞ்சிடும். அது என்கிட்ட கொடுத்துரு. ஓகே, இந்தா எடுத்துக்கோ. உனக்கு இதுதானே வேணும்? இந்தா எடுத்துக்கோ. குடு, ப்ளீஸ் கொடுத்துறேன். இது பாதுகாக்கும். இது இருந்தா ராக்கு கிட்ட இருந்து நீ பத்திரமா இருப்ப. ப்ளீஸ் என்கிட்ட கொடுத்துரு. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன கொடுத்துரு. ஓகே, இங்க எந்த விஷயமும் இல்ல. புக்கா? அதாவது எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்ல. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்? நீ இத முன்னாடி பண்ணியிருக்க தானே? ஆ, கடைசி தடவை டம்மியோட. டம்மிங்க மேலையா? அதுவும் உண்மையானது போலதான் இருக்கும். இங்க பாருங்க, உங்ககிட்ட வேற வழி இல்ல. இதை என்ன பண்ண விடுங்க. ஓகே, இரு 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 இரு. பயப்படாத, எல்லாம் சரியாயிடும். இது ஒன்றும் பேட் ஐடியா இல்லை. எல்லாம் சரியாயிடும். தெரியல என்ன பண்றா? இது ரொம்ப மோசமா தெரியுது. ரெடியா? ஓகே ஓகே. சரியாயிடுச்சு சரியாயிடுச்சு. சீக்கிரம் சரியாயிடும். கொஞ்சம் பெரிய சர்ஜரி தான். கொஞ்சம் ரத்தம் அதிகமா போயிடுச்சு. தையல் போட்டாச்சு. இப்ப சரியாயிடும். அதுக்கப்புறம் நாம ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கலாம். சரியா? ஹாஸ்பிட்டல்? நம்ம ஹாஸ்பிட்டல் சேர முடிஞ்சிச்சுன்னா நீ வண்டி ஓட்டத்துல கவனம் பண்ணு. அங்க நடந்தது என்னதான் கேட்? எனக்கு தோணுது அந்த மெடல்ல ஏதோ ஒரு பவர் இருக்கு. அதை நம்ம ராக்கு கிட்ட இருந்து காப்பாற்றணும். ஆமா, ஆனா அது பாதுகாப்பு தான். ஆனா அவங்க திரும்ப என்னத்துக்கு கேக்குறாங்க? இந்த ராக்க பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது ரொம்ப திறமையா வேட்டையாடுமா. அதை ஏமாத்த முடியாது. பாரு, நம்ம எல்லாம் உயிரோட இருக்கணும்னா அதை தோக்கடிக்காத வழி கண்டுபிடிச்சே ஆகணும். ஓகே, முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். கடைசியா நல்லா பண்ணியிருக்க. இரு, நான் உள்ள போய் ஒரு டவல் எடுத்துட்டு வரேன். ஓகே. பெட் மேல கீஸ் வச்சு போயிட்டியா? தேங்க்ஸ். ஸ்டூபிட். இது நடந்தது ஞாபகம் கூட இருக்காது எனக்கு. இல்ல, வண்டியை நிறுத்து.
என்னாச்சு? எதுக்கு நிறுத்திட்டோம்? நமக்கு பின்னாடி ஒரு ஸ்டாப் இருந்தது. அதுக்கு அங்க கால் பண்ண பே போன் இருக்கும். நீ என்ன சொல்ற? காரை போய் நாங்க நிப்பாட்டணும், மடியும் நீ உன் வேலை கண்டினியூ பண்றியா? நம்ம கிட்ட இப்ப வேற வழி இல்ல. நாம இங்க இருந்து போகணும்னா ஏதோ ஒண்ணு பண்ணி ஆகணும். அவன் சொன்ன தியரி அது உண்மையா இருந்தா இதை பேக்கப் பிளானா வைக்கணும். ஒரிஜினல் பிளான் நம்ம எதுக்கு ஃபாலோ பண்ணாம இருக்கோம்? இப்போ என்ன நேரம்னு கூட தெரியலல்ல நம்மளுக்கு. நாம பின்னாடி போய் பார்த்தாதான் என்ன? இங்க பாருங்க, இது வரைக்கும் நாம எங்க இருக்கோம் தெரியாது. நம்ம கிட்ட இருக்கிறது இந்த ஒரு வழிதான். எனக்கு தோணுது ஜோ சரியா சொல்றான். நம்ம எங்க வேணா இருக்கலாம். அதுக்கு இப்போ பிளான் என்ன? அந்த ராக் நம்ம வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது 2 இடத்துல இருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நான் காட்டில் எதாவது தேட போனா எனக்கு நம்பிக்கை இருக்கு அது உங்க பின்னாடி வரும். இல்ல, அது அந்த மாதிரி பண்ணலன்னா என்ன ஆகும்? நீ இதனை ஹீரோ ஆகுறதுக்கு என்ன கடைசி சான்ஸா? இல்ல, நான் ஹீரோ ஆக முயற்சி பண்ணல. நம்ம எல்லாம் உயிரோடு இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு என்ன? நம்ம போலீஸை கூப்பிடலாம், இங்க வெளியே போயிடலாம். சிம்பிளான பேச்சு. என்னென்ன இருக்கு? சரி. உடம்பு பார்த்துக்கோ, சரியா? I love you. சீக்கிரம் திரும்பி வா. போங்க, கிளம்புங்க. அது நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்கா? எனக்கும் அப்படி தெரியல. எனக்கும் தெரியல. அது ரைன் பின்னாடி போச்சோ என்னவோ. நாம இப்ப பின்னாடி போனோம்னு நினைக்கிறேன். பாரு, அங்க பாரு. நிஜமாவே அது நம்ம பின்னாடி தான் இருக்கு. இந்த நம்பர் எல்லைக்கு வெளியில் உள்ளது. சிறிது நேரம் கழித்து முயற்சிக்கவும். கடவுளே, இது என்ன கொடுமை! அது ஐயோ, ரைனை என்னது இது? பார்த்துருச்சுன்னா ரைன் பின்னாடியே போகுது. நீங்க இந்த காலை ட்ரேஸ் பண்ணுங்க. ஏதோ என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. உங்க லொகேஷன் என்ன? நான் சொன்னேன் இல்ல, நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல. உங்க லொகேஷன் சிட்டில இருந்து வெளியே இருக்கு. உங்க காலை ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கோம். பொறுங்க, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இங்க பாரு, இங்க பாரு, காட்டு பறவையே. கதை முடிஞ்சது. சீக்கிரம் வா. Come on. நீ ஓகேவா? ஜோ, Guys, ஏன்டா டேய்? அது தெரியல. அது போயிடுச்சு. இது எப்படி வேலை செஞ்சுச்சு? நான் 1 நம்பர் பயந்தாங்கோலி. கவசம். நெருப்பா? அதோடைய கவசம் இதுதான். இதால தான் நம்மளை காப்பாற்ற முடியும். ராயன்,
எல்லாரும் உள்ள போங்க. அவன் நல்லா இருக்கான்னு எனக்கு தோணுது. வாங்க உள்ள போலாம். நம்ம சேஃபா இருக்கும்னு தோணுதா? நம்ம இங்க பசியில சத்துப்படுவோம்னு நினைக்கிறேன். பயமுறுத்துற மாதிரியே பேசிட்டு இருக்காது. நம்ம எப்படியாவது இங்கிருந்து வெளியே போயிடணும். அது பார்த்துட்டு தான் இருக்கு. நம்ம வெளியே போனா பிடிச்சிரும். நம்ம இங்க பசியில சத்துப்படுவோம்னு நினைக்கிறேன். நிஜமா சொல்லணும்னா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இங்க அந்த மெடல் ராயன் கிட்ட இருக்கும்போது அந்த பறவை எப்படி அவன் கிட்ட வந்துச்சு? அப்படி இல்ல. அந்த ரத்தம் எங்கிருந்து வந்துச்சு? அந்த வயசானவன் தான் சுட்டு இருக்கணும். புரிஞ்சுதா? அவங்கிட்ட மெடல் இருக்குன்னு நினைச்சு அவனை கொல்ல பார்த்திருக்கான். இது உன்கிட்ட இருக்கா? நீ என்ன பண்ண கேட்? அவன் என் பாக்கெட்ல போட்டுட்டான்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளா வேலை பண்ண ராயன் எப்படி இது உன்கிட்ட கொடுப்பான்? ஏன்னா அவன் என்ன பத்திரமா இருக்கணும்னு நினைக்கிறான். அவன் ஒரு பைத்தியக்காரன். ஏய், எல்லாம் உன்னாலதான் ஆச்சு. உன்னாலதான். கேட், நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு ஜாக். நான் அவனை ஏமாத்திட்டேன். என்ன? ஒன்னும் புரிஞ்சுக்க முடியல. நீ தெரிஞ்சுதான் விட்டுட்டு வந்தியா? ஆனா இப்ப வரைக்கும் என்ன புரியலனா அது எதுக்காக நம்மள பின்தொடருது? விசித்திரமா இருக்கு. இல்ல, எனக்கு அப்படி தோணல. அவன் போயிட்டால. எனக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கு. என்ன? ஆனா நீதான் எல்லா பசங்களையும் ஸ்மார்டஸ்ட். ஓகே. அதுகிட்ட இருந்து தப்பிக்க தான் வழி கிடைக்கல. எனக்கு இப்ப எந்த ஐடியாவும் தோணல. இப்ப நாம என்ன பண்றது? ஏன்னா அவன் என்ன தொட்டான். என்ன? ஒன்றும் இல்லை. உனக்கு யாராவது கசின் இருக்காங்களா? அவங்க பையனா இல்ல? டூட், அது பொண்ணா இருந்தா உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா? கேளு, எனக்கு ஏதோ சவுண்ட் கேக்குது. நினைக்கிற போலீஸ் வந்துட்டாங்க. வெறும் ஒரு வண்டி? அட, நம்ம ஒரு ஐலாண்ட்ல இருக்கிறோம். இங்க ஒரு போலீஸ் இருக்கிறதே பெரிய அதிசயம். நான் நினைக்கிறேன் அவங்க நம்மள ஊருக்கு கூட வந்திருக்காங்க. ரயனோட கால் கூட கேட்டிருக்காம இருந்திருக்கலாம். நம்பிக்கையா இரு. கடைசியா நீங்க வந்துட்டீங்க. நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? இல்ல,
இல்ல நாங்க சொல்றத கொஞ்சம் கவனிங்க. நான் எல்லாம் கேட்டுட்டேன். ரயனன்னு யாராவது உங்களுக்கு கூப்பிட்டாங்களா? எனக்கு அப்படி ஒன்றும் தோணல. சொல்லு அவர்கிட்ட. சரி கேளுங்க, இது உங்களுக்கு கேட்க விசித்திரமா தான் இருக்கும். ஆனா இங்க ஒரு பறவை இருக்கு, அது எங்களை ஃபாலோ ஒரு பண்ணிக்கிட்டே பயங்கரமான இருக்கு. பறவை. ரொம்பவும் பெருசு, அப்புறம் ஆபத்தானது. அது மனுஷங்களை வேட்டையாடி அதனுடைய வயித்தை நிரப்பிக்குது. ஆமா. அந்த ராக்கை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். அது என் தங்கச்சியை கூட கொண்டுடுச்சு. Oh my God. நான் வந்ததே அந்த ராக்கெட்டை எடுத்துட்டு போகதான். அதோ உன் கழுத்து தொங்கிட்டு இருக்கேன். அதான். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, இவரும் அவங்களோட ஆள் தான். சீக்கிரம் சீக்கிரம் ராக்கெட்டை கூட. இப்போ வாயை மூடிட்டு முட்டி போடுங்க. சீக்கிரம் முட்டி போடுங்கடா. நீ எங்களெல்லாம் என்ன பண்ண போற? நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. உங்க கடைசி ஆசை சொல்லுங்க. எதை பத்தி சொல்றீங்க? அடே ஆ, இவன் நம்மள அடிக்க பாக்குறான். நீங்க இங்க வந்திருக்கவே கூடாது. என்ன பாரு, எனக்கும் அந்த சாபம் இருந்தது. உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு இது உனக்கு தேவையில்ல. என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு. இந்த சாபம் என் கூட இருக்கிறவங்களையும் கொல்லாம விடாது. இது இந்த ராக் என் தம்பியும் கொண்டுடுச்சு, எங்க அப்பாவையும் கொண்டுடுச்சு. இப்போ எங்க பொண்டாட்டியும் கொல்லியும் காப்பாத்தணும். உங்களுக்கு தேவையானதா அப்ப கிடைச்சதில்ல, எங்களையா புடிச்சு வச்சிருக்கீங்க. உங்க மேல இருக்கிற சாபம் மாதிரி நானும் அந்த சாபத்திலிருந்து விமோச்சனை கிடைக்க போகுது. நான் அந்த ஜிப்சி கிட்ட போயிருந்தேன். நீங்க எங்க தப்பிச்சு வந்தீங்களோ அங்க இருந்து. நான் அந்த ஜிப்சியை தப்பா நினைச்சிருந்தேன். ஆனா அதை எடுக்கிறதுக்கான வழி கண்டுபிடிச்சிட்டேன். கடைசியா அந்த சாபத்திலிருந்து நான் தப்பிக்க முடியும். இப்போ உங்களை அந்த ராக்குக்கு பலி கொடுத்துட்டா. இது இல்லாம அது முடியாது. கலக்கிட்டப்பா. தேங்க்ஸ். தப்பு பண்ணிட்ட. நீ ஒரு பலியாடு, இல்லைன்னா உன்னை நான் எப்பயோ கொண்டுட்டு இருப்பேன். குடு என்கிட்ட. என்ன? அடே பின்னாடி போங்க. பின்னாடி போ. அங்க நீ என்ன யோசிச்சுட்டு இருந்த? என்னால கொல்ல அவன் முடியல. நம்மள கொல்ல மாட்டேன்னு சொன்னாலும் ஷூட் பண்ண மாட்டேன்னு அவன் சொல்லல. இருந்திருக்கலாம். உங்களால அதை தடுக்க முடியாது. அது உங்களை கொன்னே தீரும். டியூட், என்ன? வா போலாம். நில்லுங்க, கார்ல ரேடியோ கூட இருக்கலாம். ஹலோ ஹலோ, யாராச்சும் நான் பேசுறது கேக்குதா? Oh God. Oh my God. எடுத்துக்கோ. வா போலாம்.
ராக்கெட் கீழே விழுந்துருச்சு. இங்கதான் அக்கா, இதை பிடி. கேட் என் பேச்ச கேளு. கேட் கேட் இங்கிருந்து போலாம். வா வா கேட் வா வா. அந்த மாதிரி ஆயிருந்திருக்காது. இப்படி ஆக முடியாது. திரும்பி கூட்டிட்டு வருவேன் நானு. சும்மா இரு. வா. இவன் இப்படி சாவ மாட்டான். என்ன யோசிக்கிற சொல்லு. பக்கெட் லிஸ்ட் மாதிரி. அப்படி என்னதான் பக்கெட் லிஸ்ட்ல நீ எழுதி வச்சிருந்த? என்னன்னா அது அது கொஞ்சம் பேருக்கு ஸ்கை டைவிங் நான் இஷ்டம், மறுபடியும் பிரமிட் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி இஷ்டம் எதுவுமே இல்லையா? இல்ல. அப்படி நிலாவுக்கு போற மாதிரி என்ன இஷ்டம்? இல்ல. இல்லப்பா, லைஃப்ல ஏதாவது பண்ணணும்னு ஆசை இருக்கும்ல. எனக்கு ஒரு டைம் மிஷன் பண்ணணும்னு ஆசை. இது பேச்சு தெரியுமா சக்? நான் எல்லாரையும் திரும்பி கூட்டிட்டு வரணும். எனக்கு ராயன் திரும்ப கூட்டிட்டு வரணும். என் அண்ணாவை திரும்பி கூட்டிட்டு வரணும். உனக்கு என்ன வேணும் சக்? எனக்கு அப்பா ஆகணும்னு ஆசை. நான் ரொம்ப ஸ்மார்ட் ஒன்றும் இல்லை, பட் ஸ்போர்ட்ஸ் நல்லா ஆடுவேன், அது மட்டும் எனக்கு தெரியும். பட் கண்டிப்பாக நான் ஒரு நல்ல அப்பாவாக இருப்பேன். ஃபேமிலி பண்ணுற மாதிரி என்கிட்ட எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைச்சா என்ன வேணும்ல பண்ணலாம். என்ன சொல்கிறேன்? நான் நினைக்கிறேன் நீ ஒரு நல்ல அப்பாவா இருக்க போற. நிஜமா எனக்கும் அதான் தோணுது. நீ உண்மையால ஒரு இடியட்னு தெரியுமா? ஆ, சிக்னல். கிடைச்சிருச்சு. என்ன இது ராயன் தான். ராயன், 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 நான் கேட். கேட் என்ன சொல்கிறான்? கேளு கேளு, நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் உங்களை வந்து கூப்பிட்டுக்கிறேன். எந்த பிளேஸ்ல இருக்கியோ. கேட் அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? சிக்னல் போயிருச்சு. ச்சே. கேட் கேட் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சிக்னல் வருமான்னு தேடிட்டு இருக்கேன். கேட் சீக்கிரமா உள்ள வா. கேட் உள்ள வா. கிடைச்சிருச்சு. கேட் நான் சொல்றேன்ல, நீ உள்ள வா. கேட் கேட்
என் கால் உனக்கு கிடைச்சதா? கடைசியா சந்திச்சிட்டோம். அது உன்னோட போன் இல்ல, அது உன்னோட போன் இல்ல, ரயனோட போனு. உனக்கு எங்க இருந்து போன் கிடைச்சது? அவன் தான் சொன்னான் கால் பண்ணேன்னு. எங்க இருக்க அவன்? அவன் அங்க இருக்கான், ராக்கோடைய கூடுல. அவனோட ஆசை தான் இது, நீ இங்க வரணும்னு. தியா, நீ வந்துட்ட. அப்படி உங்களுக்கு என்னதான் தேவை? அது ஒரு ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் நடக்கலாம், அதுக்கான விலை நீ தான் கொடுக்கணும். கிளம்பு இங்கிருந்து. மம்மி சொல்லி கொடுக்கலையா துப்பாக்கி கூட விளையாடக்கூடாதுன்னு? கிளம்பு இங்கிருந்து. முதல்ல சேஃப்டி. இப்போ இன்னொரு ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்னேன் கிளம்பு. ஓ, அப்படியே நடக்கட்டும். பாருண்ணா, நான் பின்னாடி போறேன். என்ன, எனக்கு தோணல மெடலை பத்தி உன்னை கேட்கறது ஒரு பிரயோஜனமும் இல்லை. இல்லை இல்லை, கண்டிப்பா இல்லை. சரி, பாய் பாய். கேட் இங்கிருந்து போலாம். கேட் நடு. கேட் விளையாடாத. நடு. போ.
அது நிஜமாலே ஒரு ஆக்சிடென்ட் தான். ஹலோ, இப்போ என்கிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. உன்னோட காலால எனக்கு எந்த பலனும் இல்லை. ஸ்லீப் வந்ததுக்கு அப்புறம் நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஹே பாப், நான் தான் பேசுறேன். பாரு, நான் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேன். நான் உனக்கு எப்படி புரிய வைப்பேன் எனக்கு தெரியல. உன்னால இதை புரிஞ்சுக்க முடியுமோ இல்லை எனக்கு தெரியல. நான் வேற இவ்வளவுதான் சொல்லுவேன். நீ என் மேல நம்பிக்கை வச்சுட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. அம்மாக்கு சொல்லு, அம்மா நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. நான் மடியும் எல்லாரையும் சந்தோஷமா பார்த்துக்கோ. உனக்கு தெரியும், நான் உனக்கு இவ்வளோதான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்லை. நான் வேற அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். கோரின் என்ன 5th கிரேட்ல டச் பண்ணிட்டான். எஸ், நான் கொஞ்சம் கூட நம்பல நான் உயிரோட திரும்புவேன்னு. இல்ல, இது ஆகக்கூடாது. கமான் 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 கமான். உன்ன டேய் தம்பி, இப்போ எனக்கு அந்த மெடல் கிடைக்குமா ப்ளீஸ்? பாரு, என்னை வீட்டுக்கு போக விடு. என்ன சொன்னேன், நல்ல பையன்டா நீ. கொடுத்துடு அந்த மெடலை.
அவ்வளோதான். உனக்கு அடி ஒன்றும் படலை இல்லை? ஓ, பறவைக்கு இரையாகிற நேரம் வந்துடுச்சு. சாக போற. Catch. கொய்யால